Hi friends, welcome to the channel. Last video la Indian writing in English oda introduction, origin எல்லாம் பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபேமஸான ரைட்டர்ஸில் ஒருவரான நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரவீந்திரநாத் தாகூர் பற்றி பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் 7th May 1861 பிறந்தார். இவர் ஒரு பெங்காலி போயட், playwright, translator, educationalist, composer, philosopher, grammarian, social reformer, painter, linguist, அப்புறம் நாவலிஸ்ட்னு வெர்சைட்டைலான அதாவது பன்முகத்தன்மை உள்ள பர்சனாக தாகூர் இருந்தார். இந்தியன் இங்கிலீஷ் அப்புறம் பெங்கால் லிட்ரேச்சரில் ஒரு ரீஷேப்புக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா தாகூர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக லேட் 19th centuryலேருந்து early 20th centuryயில் லிட்ரேச்சரில் ஒரு மாறுதல் கொண்டு வந்தது தாகூரோட ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லலாம். இவரோட யங் ஏஜ்லேயே பெங்காலியும் இங்கிலீஷையும் நல்லா பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டாரு. அவரோட 8வது வயசில் போயம் எழுதினார். அப்புறம் அவருடைய 16 வயசில் ஃபஸ்ட்டு சஸ்டானியல் போயத்தை பனுசிம்மா அப்படிங்கிற பெயரில் பென் நேமாக வச்சு எழுதினார். தாகூரோட அப்பா தேபேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரை பாரிஸ்டர் அதாவது லாயர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால் இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் சசெக்ஸில் பிரைட்டன் அப்படிங்கிற ஸ்கூலில் படிக்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர். லாயருக்கு யூனிவர்சிட்டி காலேஜில் லண்டனில் படிக்கிறாரு. ஆனால் லா காலேஜில் பாதிலே லெஃப்ட் ஆகுறாரு. டாகூருக்கு ஷேக்ஸ்பியரோட பிளே எல்லாம் படித்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. 1880 மறுபடியும் இங்கிலாண்ட்லேருந்து பெங்காலுக்கு வராரு. அப்போது நிறைய போயம்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுகிறாரு. தாகூரை பாட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட் அப்படின்னா வேர்ஸ் மேக்கர், மியூசிக் கம்போசர், ப்ரொஃபஷன் ஸ்டோரி டெல்லர், இவங்களெல்லாம் யார் வெல்வர்ஸாக இருக்காங்களோ அவங்கள தான் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியரை பாட் ஆஃப் அவன் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. இப்போது தாகூரோட போயம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாகூரோட போயம்ஸ் ஸ்பிரிச்சுவலாகவும் அப்படி மேஜிக்கலாக இருக்குமா. இவருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட டைமு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவங்களோட ரூலிங் தான் இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஸ்லேவரிக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்லலாம் தன்னோட கான்ட்ரிபியூஷனை பண்ணார் தாகூர். இவரோட பேட்ரியாட்டிக் ஃபீலிங்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கே தெரிஞ்ச நேஷ்னல் ஆந்தமை எழுதினதே இவர் தான். அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் நேஷ்னல் ஆந்தம் எழுதினது ரவீந்திரநாத் தாகூர் தான். அப்புறம் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்திக்கு மகாத்மா அப்படிங்கிற டைட்டில் கொடுத்ததும் ரவீந்திரநாத் தாகூர் தான். தாகூரோட 80 ஷார்ட் ஸ்டோரிஸை ஒரு கலெக்ஷனாக கல்பாச்சு சாச்சா அப்படிங்கிற புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் 2230 சாங்ஸை கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதை ரவீந்திரா சங்கீத் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. தாகூரோட ஃபேமஸான ஒர்க்கில் ஒன்று கீதாஞ்சலி. இது கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். இதில் மொத்தம் 103 போயம்ஸ் இருக்குது. பெங்காலில் எழுதின போயத்தை எல்லாமே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்காக 1912 கீதாஞ்சலி அப்படின்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு தாகூர். அந்த புக்குக்கு இன்ட்ரோடக்ஷனை இங்கிலீஷ் ரைட்டர் WB ஈட்ஸ் கொடுக்குறாரு. இந்த கீதாஞ்சலி கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்க்கு 1913 நோபல் ப்ரைஸும் ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைக்கிது. தாகூர் தான் ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் ரைட்டர் இந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினது. அப்புறம் தாகூருக்கு வால்ட் விட்மன், கலீல் கிப்ரான், அப்புறம் சர் அரபிந்தோவோட போயம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்குக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற ஃபேமஸான ஒர்க்கை பற்றி வாங்க பார்க்கலாம். கீதாஞ்சலி அப்படிங்கிறது ஒரு பெங்கால் வேர்டு. இதுக்கு இங்கிலீஷில் சாங் ஆஃபரிங் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு தாகூர் சாங் ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னா காடுக்கு இந்த போயம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாரு. இவரோட போயமில் மெயின் தீமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைனிட்டி இருக்கும், லவ் இருக்கும், மிஸ்டிசிசம் இருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் சோலோட ஹையஸ்ட் ஸ்டேஜே காடோட காண்டாக்டில் இருக்கிறது அப்படின்னு தாகூர் ஃபீல் பண்ணுறாரு. காட் ஆர் டிவைனிட்டியை நம்ம சென்ஸால் உணர முடியாதான், ஆனால் ஸ்பிரிச்சுவலால் மட்டும்தான் காடை உணர முடியும் அப்படின்னு தாகூர் சொல்கிறாரு. இந்த கீதாஞ்சலியில் இருக்கிற போயம்ஸ் எல்லாமே ரவீந்திரநாத் தாகூர் காடுகிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மேன் காடுகிட்ட பேசணுன்னா அது ப்ரேயர்ஸ்னாலையும் அப்புறம் சாங்கால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், கிளாஸ், ரேஸ், ரிலீஜனால் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னும் ப்ரேயர் தான் ஹியூமன் பீயிங்கோட பெட்டர் லைஃபுக்கு லீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் ஹியூமன் பீயிங்ஸ் டெத் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய சோலு காடு கிட்ட ரீச் ஆகுது, அதுக்கப்புறம் நேச்சர் காடு ஹியூமனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறாரு. அப்புறம் கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது, எதெல்லாம் தீமாக இருக்குது அப்படின்னா தீம் ஆஃப் காட், தீம் ஆஃப் நேச்சர், தீம் ஆஃப் ஹியூமனிட்டி, தீம் ஆஃப் டெத், தீம் ஆஃப் லவ்,
அதில் லவ் ஃபார் விமன், பீப்புள், காட், நேச்சர், கண்ட்ரி இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்கை கொடுத்துருக்காரு ரவீந்திரநாத் தாகூர். இது தவிர்த்து ரவீந்திரநாத் தாகூரோட ஃபேமஸான ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவரோட ஃபேமஸான போயம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இவரோட டைட்டில் எல்லாமே பெங்காலியில் தான் இருக்கும். சைட் பை சைடு இதோட இங்கிலீஷ் மீனிங்கும் நான் சொல்கிறேன். மானசி, இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் த ஐடியல் ஒன், இது 1890 பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்புறம் சோனார் ஜாரி அப்படிங்கிறதுக்கு மீனிங் த கோல்டன் போட், இது 1894 பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கீதாஞ்சலி, இதுக்கு இங்கிலீஷில் சாங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இது 1912 பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கீதமால்யா, இதுக்கு மீனிங் ரீத் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பலாக்கா, இதோட இங்கிலீஷ் மீனிங் எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்வான்ஸ் அப்படின்னு அர்த்தம், இது 1916 எழுதுகிறாரு. இதுதான் தாகூரோட ஃபேமஸான போயம்ஸ்லாம். இப்போது தாகூரோட ஃபேமஸான ட்ராமாலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 1910 ராஜா அப்படிங்கிற பெங்கால் ஒர்க்கு, இதுக்கு இங்கிலீஷில் அவர் கொடுத்த பேர் த கிங் ஆஃப் டார்க் சாம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 1912 டக் ஆர் அப்படிங்கிற ஒர்க்கு, இதுக்கு இங்கிலீஷில் அவர் கொடுத்த பேர் த போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு 1912 அச்சல் யாட்டன் அப்படிங்கிற ஒர்க்கு, இதுக்கு இங்கிலீஷில் த இன்மூவபிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 1922 முக்ததாரா அப்படிங்கிற பெங்கால் ஒர்க்குக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா த வாட்டர் ஃபால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 1926 டக்டகாராவி அப்படிங்கிற ஒர்க்கு, இதுக்கு இங்கிலீஷில் ரெட் ஓரியண்டர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் தாகூரோட ஃபேமஸான ட்ராமாஸ்லாம். அப்புறம் 1915 தாகூருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 1919 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்துச்சு. பிரிட்டிஷ் ரூலர்ஸ் காமன் பீப்புளை கொடுமையாக தாக்கி கொலை பண்ணாங்க. அதனால் May 30, 1919 தாகூர் தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி கொடுத்து தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தார். அப்புறம் 7th August 1941 இறந்தும் போகிறாரு. இதுதான் ரவீந்திரநாத் தாகூரோட பயோகிராஃபி, அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம். இது போல் சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.